ஹலோ, நான் கிருஷ்ணா பேசுகிறேன். என்னுடைய முழு பெயர் முத்துகிருஷ்ணா. வெல்கம் டு த ஷோ உள்ளத்தின் உணர்வு. இன்றைக்கி ஒரு குட்டி கதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கதையோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோபமும் அமைதியும். இந்த கதை கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி நடக்கலைன்னா கூட நடக்காமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கதையை கேளுங்க. நான் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ இந்த கதை எதை பற்றினுங்கிறது ஏற்கனவே தலைப்பிலே நான் சொல்லிட்டேன். இந்த கதை எங்கே நடக்குதுங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கதை. இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு அப்பா, அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்சம், அதாவது சில மாதங்கள் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. அப்படிங்கும் பொழுது அதாவது அவங்களுடைய பையனுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே சண்டை போடுவான். யார்கிட்டையுமே ரொம்ப அமைதியாக கூட பேசவே மாட்டான். அவன் வெளியிலையும் சண்டை போடுவான், வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் அதே மாதிரி சண்டை போடுற ஒரு பழக்கம் தான் அவனுக்கு இருக்குது. இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவன் எல்லார்கிட்டையுமே சண்டை போடுவான். ஆனால் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் கிடையாது. அது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவும் பாட்டிக்கிட்ட மட்டும் தான் இவன் சண்டை போடவே மாட்டான். ரொம்ப அன்பாக இருப்பான். வேறு யார்கிட்டையுமே அன்பாகவே இருக்க மாட்டான். கண்டிப்பாக தாத்தா பாட்டினாலே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு உறவாகவே தான் இருக்கும். நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் அது பிடிச்சிருந்தா கூட நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும் போது, அப்பா இந்த மாதிரி எனக்கு வாங்கித்தாங்க, இல்லை அம்மா எனக்கு இது மாதிரி வாங்கித்தாங்கன்னு சொல்லும்போது, அவங்க 2 பேருமே வேணான்னு தான் சொல்லுவாங்க, வாங்கியும் தரமாட்டாங்க. ஆனால் இப்போ இதே நம்மளுடைய தாத்தா பாட்டிகிட்ட அந்த பொருள் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை கொஞ்ச நாள் கழிச்சாவது நமக்கு அந்த பொருளை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க. அது ஒரு ஐஸ்கிரீமாக இருந்தால் கூட கண்டிப்பாக தாத்தா கிட்ட போய் கேட்டோன்னா நமக்கு அது கிடச்சிரும். ஸோ இப்படி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். இதனாலே நம்மளுடைய தாத்தா பாட்டி நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு உறவாகவே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இவனுக்கும் அவங்களுடைய தாத்தா பாட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் இதே மாதிரி தான் சண்டை போயிட்டே இருக்குது. இது என்னடா பண்ணுறதுன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே இருக்குது. அப்போது ஒரு நாள் இவனுக்கு பிடிச்ச அவங்களுடைய தாத்தா பாட்டி ஊர்லேருந்து வந்துடுறாங்க. ஊர்லேருந்து வந்தோடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, டேய் நம்ம தாத்தா பாட்டி வந்திருக்காங்கடா சொன்னோன்னே இவன் உள்ளேருந்து வெளில 2 பேரையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2, 3 நாள் கழித்து இப்போ இதே மாதிரி தான் அவங்க இருக்கும்போதும் அவனுடைய மனைவிட்ட சண்டை போடுறான். சண்டை போட்டோடனே 2 பேருமே அமைதியாகிடுறாங்க, பேசிக்க மாட்டேங்கிறாங்க. 2 பேருமே தனித்தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்டா அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, பாவம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். என்ன ஆகுதுன்னா 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க, போயிட்டு பேசிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ இவனுடைய தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் இப்படி சண்டை போடுறான், இப்படி சத்தம் போடுறானே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படிங்கிறது தாத்தா பாட்டிக்குமே ஒரு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. அவங்க தாத்தா பாட்டி கொஞ்சம் நேரம் வெளியில் போய் உட்காந்துடுறாங்க. வெளியில் போய் உட்காந்தோடனே இதை பார்த்துட்டு அவங்க அம்மா டக்குன்னு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட, அதான் இவனுடைய தாத்தா பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, அப்பா பார்த்தீங்களாப்பா, இந்த மாதிரி தான்ப்பா அவன் இருக்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல, வெளியில் உள்ளவங்ககிட்டையும் சண்டை போடுறான், வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் சண்டை போடுறான், பாவம்ப்பா அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டே இவ்வளோ சத்தம் போடுறான், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், நானும் சொல்லிட்டேன், அவனுடைய அப்பாவும் சொல்லிட்டாங்க, இவன் மாறவே மாட்டேங்கிறான்ப்பா, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குப்பா, இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க போயிடுறாங்க. அப்போது இவனுடைய பாட்டி அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, ஏதாச்சும் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் வெளியில் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கிட்ட போய் தாத்தா பாட்டியை கூப்பிட்றா, தூங்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறான். கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது வெளியில் இவன் கூட பேசாமலே இருக்கிறாங்க. 2 பேருமே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. தாத்தா பாட்டி அம்மா கூப்பிட்டாங்க தூங்குறதுக்கு, வாங்க தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் சரி தாத்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய தாத்தா கூப்பிட்றாரு, இங்கே வாடா அப்படின்னு சொல்லும்போது, நீ காலையில் என் கூட சீக்கிரம் எந்திரிச்சு என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போதே இவன் கேட்குறான்,
ஏன் தாத்தா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா டாக்டர் வந்து என்னை நடக்க சொன்னார், அதனால தான் நான் துணைக்கு தான் நான் அவனை கூப்பிடுறேன், நீ என் கூட காலையில் எந்திரிச்சு வா அப்படிங்கும்போது, சரி தாத்தா அப்படின்னு வந்து இவனும் சொல்கிறான். இவனும் சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. காலைலங்கும்போது 2 பேருமே சீக்கிரமாக எந்திரிச்சு நடக்க போயிட்டாங்க. நடக்க போனோனே கொஞ்சம் தூரம் போக 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 என்ன ஆகுதுன்னா, ஒரு டீ கடை இருக்குது. அப்போ இந்த டீ கடையில் 2 பேருமே ஒரு டீ குடிச்சிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேசும்போது இந்த விஷயத்த, அதாவது இவனுக்கு அந்த நேத்து அவனும் அவனுடைய மனைவியும் சண்டை போட்டாங்க இல்லையா? அதை பற்றி இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இவனுடைய தாத்தா பேசுகிறாரு. இப்போ பேசும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ சத்தம் போடுற, ஏன் எல்லார் கூடயும் பிரச்சனை பண்ணுறியாம, வெளியிலேயும் சண்டை போடுற, வீட்லேயும் சண்டை போடுற, அம்மா வந்து இதை நேற்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாடா அப்படின்னு வந்து அவங்களுடைய தாத்தா வந்து சொல்கிறாரு. உடனே இவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், சாதாரண விஷயத்துக்காக நீ நேற்று அவ்வளோ சண்டை போட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா, இவன் திருப்பி திருப்பி அது இல்லை தாத்தா இல்லை தாத்தானே சொல்லிகிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவர் சொல்கிறாரு, டேய் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ அதை கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது, சரி தாத்தா சொல்லுங்கள். டேய் நானும் உன்ன மாதிரி தான் சின்ன வயசில் வந்து ரொம்ப சண்டை போடுவேன், வெளியில் உள்ளவங்ககிட்டயும் சண்டை போடுவேன், அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் நான் ரொம்ப ரொம்ப சண்டை போடுற ஒரு ஆள் தான். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எனக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கல்யாணம் ஆகும்போது எனக்கும் உன்னுடைய பாட்டிக்கும் வந்து சண்டை வந்துருச்சு. அப்போ நான் அவங்க பாட்டிக்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டேன். சண்டை போட்டோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வந்து உன்னுடைய பாட்டி சாப்பிடவே இல்லை, சாப்பிடாம வந்து தூங்கிட்டா. அடுத்த நாளும் அதே மாதிரி ஆகுது. எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாப்பிடவான்னு சொல்லிட்டு உன்னோட பாட்டியை போய் கூப்பிட்ருக்காங்க. அப்பயும் அவள் வரல. என்ன பண்ணாங்கன்னா, என்னைய கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க. நானும் போய் கூப்பிட்டேன். கூப்பிட்டுட்டு சும்மா வந்து வா சாப்பிட வா அப்படி சொல்லும்போது, அப்பயும் அவள் சாப்பிட வரல. நானும் வெளில போயிட்டேன்டா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டும் வந்து எல்லாரும் போய் கூப்பிட்ருக்காங்க. அப்பயும் அவள் சாப்பிட வரல. அப்போது என்னை திருப்பி வந்து கூப்பிட்டாங்க எல்லாருமே. நீ போய் கூப்பிட்றா, நாங்கள் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறா, அதனால் நீயாவது கூப்பிடு, சாப்பிட வருவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே, என்ன இவன் காலையிலையும் சாப்பிட்லையா, இப்போ இப்பயும் சாப்பிட்லையே, சரி நான் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் கூப்பிட போனேன்டா உன்னோட பாட்டியை. அப்போ கூப்பிட போகும்போது, வா எந்திரிச்சு வா சாப்பிட வா அப்படின்னு சொல்லும்போது அவளும் வரமாட்டேன்ட்டா. உடனே நான் என்ன பண்ணேன், சரி நான் உன் கூட சண்டை போட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க பாட்டி சொன்னான், அதெல்லாம் வேணாம் வேணாம், மன்னிப்பெல்லாம் வேணாம், ஆனால் எனக்கு வேற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னான். உடனே நான் என்னென்னு கேட்டேன். கேட்டபோது, நீங்கள் மன்னிப்பெல்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு வேணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யார்கிட்டையுமே சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருங்க. உண்மையாகவே வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வந்து எதை பார்த்தேன்னா, நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. அமைதியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை பார்த்து தான் நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு நபர் தான் வேணும். இந்த மாதிரி எனக்கு கோவப்படுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ எனக்கு இந்த ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க, நான் வந்து சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன ஆகுதுன்னா, சரி இவரும் சாப்பிட்ணும், அதே நேரத்தில் சத்தியம் தானே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாரு. சத்தியம் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் இவரும் அதே மாதிரி அந்த சத்தியத்துக்காக சரி தன்னுடைய மனைவிகிட்ட சத்தியம் பண்ணிட்டோம். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. யாருக்கிட்டையுமே சண்டை போடலை, வீட்டில் உள்ளவங்ககிட்டயும் சண்டை போடலை, வெளியில் உள்ளவங்ககிட்ட சண்டை போடலை. நிறைய பேர் பார்த்து பிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க முதல் வந்து பரவாயில்லையா நம்ம பையனா, எந்த ஒரு சத்தம் இல்லாமல் இருக்கிறவனே ரொம்ப அமைதியாக இருக்கான்னு அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ அதே மாதிரி மனைவிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல நம்ம சொல்கிறத கேட்டார் அப்படிங்கிறது. இப்போ வெளியில் உள்ளவங்கெல்லாம் பார்த்து சொல்லும்போது, நீ இந்த அமைதியாக இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீ கோவப்படும்போது எல்லாருக்குமே உன் மேலே வெறுப்பு இருந்துச்சு, எல்லாருமே வந்து உனக்கு பிடிக்காம போச்சு, ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீ இந்த அமைதியில் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த சந்தோஷத்தில் வந்து வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவிட்ட வந்து சொல்கிறாரு. அவர் மனைவியை கூப்பிட்டுட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், என்ன சந்தோஷம் அப்படின்னு வந்து உடனே கேட்குறாங்க. கேட்டவுடனே, இல்லைம்மா நீ அன்றைக்கி நம்ம சண்டை போட்டோம், நீ வந்து ஒரு சத்தியம் பண்ண சொன்னி இல்லையா, நானும் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி நான் இருந்தேன், சில மாதம் இருந்தேன். ஆனால் இப்படி இருக்கும்போது என்னை பார்த்து நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா நான் சண்டை போடுவேன். ஆனால் இப்போ அந்த அமைதியாக இருக்கும்போது எல்லாருமே என் கூட வந்து பேசுகிறாங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை, அதுக்கு வந்து உனக்கு தாம்மா நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்களுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் நன்றியெல்லாம் சொல்ல வேணாம்,
உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு நீங்கள் சத்தியம் பண்ணீங்க இல்லையா, எனக்காக நீங்கள் பண்ண சத்தியத்தை வந்து நீங்கள் காப்பாற்றினீங்க. எல்லார் கூடயுமே வந்து நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க. நம்ம குடும்பத்துலேயும் அமைதியாக இருந்தீங்க, வெளியில் இருக்கும்போதும் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க. அதுக்கு கிடச்ச ஒரு பரிசு தாங்க. அது நீங்கள் பின்பற்றினீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போது இவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ அவனுடைய தாத்தா வந்து இவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் தான் இருந்தேன், ஆனால் இந்த விஷயம்லாம் செய்யும்போது எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிச்சுரா, நான் அமைதியாக இருந்தேன். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உங்கள் அப்பா அம்மாவே எடுத்துக்கோவே, எவ்வளோ அமைதியாக இருப்பாங்க, நீ தான் பார்த்துருக்கில்ல. அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கா, அப்படியே சண்டை வந்தாலும் அது சீக்கிரத்துக்குள்ளே அவங்கவுங்க பேசிக்கிட்டு சரி பண்ணிக்கிறாங்க. இப்போ பாரு, நீங்கள் ஒரு சாதாரண விஷயந்தான் சொல்கிற, அது எவ்வளோ பெரிய சண்டையாயிடுச்சுங்கிறத நீயே பாரு, அது உன்னால் தானே ஆச்சு. நீ வந்து என்ன பண்ணுறனா, எனக்காக ஒரே ஒரு சத்தியம் பண்ணு, நீ யார்கிட்டையுமே வந்து அதிகமாக கோவப்படாத, சண்டை போடாத, ரொம்ப அமைதியாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கோவப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம கோபப்பட்டோன்னா யாருக்குமே நம்மளை பிடிக்காம போயிடும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சுட்டு, சரி தாத்தா, நானும் இது மாதிரி பண்ணுறேன் தாத்தா அப்படின்னு சொன்னான்னு சத்தியம் பண்ண சொல்கிறாரு. அவனும் சத்தியம் பண்ணிடுறான். சத்தியம் பண்ணோன்னே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, முதல் வேலையாக உன்னுடைய மனைவிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது சரி தாத்தா அப்படின்னு சொன்னோடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவனுடைய மனைவிட்ட வந்து மன்னிச்சிருமா அப்படின்னு வந்து சொல்கிறான். சொல்லிட்டு இந்த மாதிரி நான் யார் மேலேயுமே நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன், நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறான். இவனும் அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக சில மாதங்கள் அப்படியே போகுது. யார்கிட்டையுமே சண்டை போடல, எல்லார் மேலேயுமே ரொம்ப பாசமாக இருக்கிறான், ரொம்ப அன்பாக இருக்கிறான், ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் ஆயிட்டான். அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அவனுடைய மனைவிக்கு சந்தோஷம், குறிப்பாக அவனுடைய தாத்தா பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வெளியில் உள்ளவங்களுக்கும் இவன் மேலே ரொம்ப ஒரு மரியாதை வந்து கிடைக்கிது. அப்போ இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அமைதியாக இருங்க. எல்லாத்துக்குமே வந்து கோவப்படணுங்கிற அவசியம் இல்லை. கோவப்படுற விஷயத்துக்கு கோவப்படலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. கோவத்தை அதிகமாக யார்கிட்டையுமே காமிக்காதீங்க. குறிப்பாக நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அதிகமாக காமிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில நேரம் நமக்கு பிடிச்சவங்களே நம்ம கோவத்தை பார்த்து நம்மளை வெறுக்க ஆரம்பிக்கலாம். அந்த உறவு வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் சொல்கிறேன், எல்லார் மேலேயுமே அன்பாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் அட்லீஸ்ட் இருக்க பாருங்கள். அதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிம்மதியுமே தரும். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இது போல் அழகான விஷயத்தை கேட்குறதுக்கு மறக்காமல் என்னுடைய பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பாட்காஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே இருக்குது. ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்லேயும் கேளுங்க. குறிப்பாக யூடியூப்லேயுமே இருக்குது. சேனல் பேர் கிருஷ்ணா லைஃப். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் நாம் சந்திப்போம்.